கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்றிடக் காலனும் கைதலும் கணபதி என்றிடக் கரும மாதலால் கணபதி என்றிடக் கருமமில்லையே. அந்தமில் பெருமை அழலுறு கறந்து சுந்தர வேடத்து ஒருமுதல் உருவுகொண்டு இந்திர ஞானம் போலவந்து அருளி எவ்வவேர் தன்மையும் தன்மையிற் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்இறை சந்திர தீபத்துச் சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தரத் தன்மையொடு துதைந்து இருந்தருளியும். யுகப் பிரளயத்துக்குப் பின்பு படைப்பு காலம் தொடங்கிய பொழுது நீ பொன்போலும் தீவண்ணன் ஆனாய். பின்பு முக்குண பேதத்தால் எண்ணற்ற அழகு வடிவங்களை எடுத்தாய். உனது மாய சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டது இவ்வுலகம். இங்குள்ள உயிர்கள் அனைத்தின் இயல்புகளும் உன்னிடம் இருந்து வந்தவையே. இறைவா, அனைத்தும் உனது அருளால் அமைந்தன. சந்திர தீபம் எனும் தளத்தில் நீ சாத்திரப் பொருள் உரைப்பவனாக வடிவம் தாங்கினாய். வான்வெளியில் இருந்து கீழிறங்கி வந்து அழகிய பாலை என்னும் பதியில் பேரழகனாய் நீ பொழிந்தெறினாய். மந்திர மலை மகேந்திர வேற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசுவது பகரின் ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் நீ வேதங்களின் உட்பொருளை விளக்குவதற்கு இடமாக இருந்த மகேந்திர மலையை உடையவன். முடிவற்ற பெருமையும் அளவற்ற சக்தியும் உடைய பெருமான் அல்லவோ நீ. எம்மை நீ ஆட்கொண்ட தன்மையை எவ்வாறு எடுத்துரைப்போம்? சர்வ வல்லமை படைத்தது அழகு திருமேனியனும் ஆகிய எம்பெருமான் தமது பேரழகை திருநீற்று வரிகளால் மேம்படுத்தியுள்ளார். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாரளியும் பிறவி வினைகளை ஒரு சேர அழித்து ஐயனே பேரானந்தத்தை என்னுள் ஆறாகப் பெருக்கச் செய்தனை. மாதிர்கூருடை மாப்பெருங்கருணையன் நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும் உன்னில் சரிபாதியாய் உமையை ஏற்றுக்கொண்டதில் உனது பெருங்கருணை உணரப்படுகிறது. நீ நாதமாகிய பெரும்பறை முழங்கி நாத தத்துவத்தை எமக்கு அறிவித்தாய். அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் அன்பர்களின் மன அழுக்கை நீக்கி அவர்களை உனது இயல்போடு பொருந்தச் செய்ததும் திரிசூலத்தை நீ கைகொண்டு அவர்களை பக்குவப்படுத்துவதும் உன் அருத்திறனே ஆகும். மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடையதாக எழில்பெற அணிந்தும். இறைவா, சுயம் பிரகாசியான உனது முன்னிலையில் அஞ்ஞான இருள் இடம்பெறாது. அஞ்ஞான இருள் விலகும்போது அதனால் தலையெடுத்திருந்த மும்மலங்களும் நீங்கி போயின. அன்பரெடுத்து அன்புடையாய் நீ அணிந்த செங்கல் நீர் பூமாலை உன் அழகை மேலும் அழகாக்கிறது. அரியோடு பிரம்மருக்கு அளவு அறியாதவன் பரிமா விண்மிசை பயின்ற வண்ணமும் திருமாலும் நான்முகனுமே உன்னை முற்றாக அறியாதிருக்கும் போது மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அத்தகைய நீ அநேக முறை குதிரையில் வந்து உன்னை விளக்கியிருக்கின்றாய். மீண்டு வரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் இன்னொரு முறை பிறவி எடுக்கவும் அவசியமில்லாதபடி பெருமானே நீ முத்தியை கொடுத்து அருள்கிறாய். பாண்டி நாட்டை பழைய உறைவிடமாய் கொண்ட உனது தன்மை இத்தகையது. பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கையர் ஆகவும் உன்னிடம் மாறாத பக்தி கொண்ட அன்பர்களை முத்தியுலகில் சேர்க்கும் நீ திரு உத்தரகோசமங்கையை தனது ஊராக கொண்டாய். ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகும். மும்மூர்த்திகளும் தேவையான வல்லமை தந்து அவர்களை முதன்மைப்படுத்தியதால் உனக்கு மகாதேவன் என்னும் காரணப்பெயரும் வந்துற்று. இருள் கிடந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும். அருளையே மலையாய்க் கொண்ட இறைவா, அடியவர்களின் அறியாமை இருளை நீக்கி ஆனந்த வாகனத்தை அவர்களுக்கு வழங்கினாய். எப்பெருந்தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி அவரவர் கொண்ட பெருமையும் திறமையும் சிறப்பியல்பும் உன்னிடமிருந்தே அவர்களுக்கு வந்தன. நாயினேனை நவமலி தில்லையுள் கோலமார்திரு பொதுவினில் வருக என ஏல எண்ணெய் ஈங்கோழி தருளி அன்று உடன் சென்று அருள்வரும் அடியவர் ஒன்ற உடன்கலந்து அருளியும். திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொண்ட ஈசன் தில்லையம்பது பலத்தில் சிதம்பரம் என்னை காண வருகவென கட்டளையிட்டபின் என்னை இங்கேயே விட்டுச் சென்றான். தனது அருளுக்கு பாத்திரமாக இருந்த திருக்கூட்டத்தை மட்டும் தன்னோடு அழைத்துச் சென்றான். அவனுடைய திருவுள பாங்கு அத்தகையது. எய்த வந்திலாதார் எரியற் பாயவும்
மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதள மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓட கடல்புக மண்டி நாதநாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதஞ்சலிப்பு எய்தினென்று ஏங்கினார் ஏங்கவும். இறைவனை அடைய முடியாதவர்கள் தீயில் பாய்ந்து உயிரை விட்டனர். ஆனால் இறைவனை அடையும் ஏக்கம் உள்ளவர்கள் மண்ணில் அழுது புரண்டு நாதநாத என்று அரற்றினர். அவர்களால் உனது திருவடியை அடைய முடிந்தது. அவர்களைப் போல் அழுதால் உன்னை பெறலாம் என்றே நானும் முயல்கிறேன். பதஞ்சலி முனிவருக்கு அருள் புரிந்த மேலான கூத்தனை என்று உன்னை உருக்கி துதித்தவர்கள் மேலும் ஒருங்கும்படி நீ அனுக்கிரகம் செய்திருந்தாய். யோக சாஸ்திரம் இயற்றியவர் பதஞ்சலி முனிவர். இவர் திரிகால ஞானி. ஆதிசேடனே தில்லை கூத்தனின் திருநடனம் காண முனிவரானார் என்பர். எழில்பெறும் இயமத்து இயல்புடை அம்பன் பொழில்தரு புலியூர் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் நீண்டிய அடியவரோடும் ஒளிதரு புலியூர் புக்கினிது அருளினன் ஒளிதரு கையிலை உயிரில மோனே. பொன்மலை எனப்படும் கைலாய மலை போல் பொன்னாய் பொழியும் தில்லையம்பலத்தில் என் ஈசனை நீ திருநடனம் புரிகின்றாய். உனது அருளால் கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த ஆயை உடைய உமாதேவியருக்கும் பயங்கர சொரூபியான காளிக்கும் 2 வித இயல்பை நல்கியிருக்கின்றாய். கையிலே மன்னனே, நீ 2 நாத பிரம்மம் அத்தகைய நீ சிதம்பரத்தில் எழுந்தருளி அடியவர்களுடன் இனிதே வீற்றிருக்கின்றாய். விளக்கம். ஓசையும் ஒளியும் ஆனவன் இறைவன். அவனது வடிவங்களில் நாதரூபமும் ஒன்று. அதனால்தான் ஒளிதரு கையிலே உயர்கிழவோனே என்றார். உமையுடன் சாந்தத்தையும் காளியுடன் பயங்கரத்தையும் நாம் காணும்படி செய்தானவன். ஞான ஆகாயம் சிதாகாசம் என்ற சிறப்புடைய சிதம்பரத்தில் இறைவன் எழுந்தருளி அது கைலைக்கு நிகரான ஞான பூமி என்பதை உலகிற்கு உணர்த்தினான். சிதம்பரத்தை பற்றுக்கோடாக கொண்டால் சிவஞான நிலையை எட்டுவது எளிது. இறைவன் நீண்டிய அடியவரோடும் பொழிதரும் புலியூர் புக்கின்று அருளினன் என்று மாணிக்கவாசகர் உரைப்பதும் இது காரணம் பற்றியேயாம்.